ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட் ஹெலிகாப்டர் ரைடு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது நான் தங்கியிருக்கிற சொதட்டாலியா அப்படிங்கிற டவுன்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். டுனானாஸ்னு உள்ள பிளேஸில் தான் இந்த ரைடு நடந்துச்சு. இது எங்கள் கம்பெனி எம்ப்ளாயீஸ்க்காக அரேஞ்ச் பண்ண ஒரு ரைடு. ஸோ நெக்ஸ்ட் ரைடு எங்களுது. ஸோ ரொம்ப க்யூரியஸாக நின்றுட்டுருக்கோம். சேஃப்டி வைஸ் ஒவ்வொன்றும் பக்காவாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுவாங்க. ஸோ டீம் ஒன்ஸ் எங்களை கூப்பிட்டதுமே நாங்கள் போட் பண்ணது ரெடி ஆகிட்டோம். டுனானாஸுங்கிறது ஒரு பெரிய லேக்கு. ஸோ அதை கவர் பண்ணுறது தான் இந்த ரைடோட ஒரு மெயின் விஷன். ஸோ அந்த வியூ பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ளைட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ரைடு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் ரைட் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் வளைஞ்சு போகிறதும், அப்புறம் அந்த டேஷ்போர்டு எல்லாமே நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது பக்கமாக. ஆல்சோ ஃப்ளைட்டில் இவ்வளோ நல்ல வியூ தெரியுமான்னு தெரில. ஒவ்வொருத்தவங்களுக்குமே 7 to 8 minutes டியூரேஷன் தான் டைமு. ஸோ அதுக்குள்ளே கம்ப்ளீட் லேக்கையும் ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி காமிச்சிருவாங்க. வேர்ல்டுலேயே அதிகமாக ஐலண்ட் கொண்ட நாடுகளில் ஸ்வீடனும் ஒன்று. ஸோ உங்களால் பார்க்க முடியுது எத்தனை ஐலாண்ட்ஸ் மேலேருந்து பார்த்தா தெரியுது பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம்.